ஹலோ ரகுதீஸ்லாம் எப்படா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட டைட்டில் என்ன, ராக்கெட் ப்ரொஃபஸர் வித் இன்னசென்ட் அண்ட் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, வளன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி உள்ள போயிடலாம். இந்த ஸ்டோரிக்கு இன்ட்ரோன்னு பார்த்தோன்னா, ஸோ இப்போது ஜங்குக்கை பற்றி பார்த்தோன்னா, அவர் பெரிய ஒரு மல்டி பில்லியனர். அதுவும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸும் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜோட ஓனராக வேறு இருக்கார். கேரக்டர் வைஸ் பார்த்தோன்னா ரொம்பவே ரூடான பர்சன். அது மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு விஷயம் வேணும்னா வேணும். அவரை பார்த்து பயப்படாத ஆளே கிடையாது. கொரியாவோட 75% கவர்மெண்ட்டு அண்டர் கிரவுண்டே அவன்கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவர் பக்கத்தில் இருந்தாலே ஒரு பேட் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த சைட் ஒயினை பற்றி பார்த்தோன்னா, ஒயின் ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான். அவள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. கேரக்டரைஸ் பார்த்தோன்னா ரொம்பவே இன்னசென்ட்டான கேர்ள்னு சொல்லலாம். ரொம்ப க்ரேஸியாக நடந்துப்பாள். அது மட்டும் இல்லாமல் ஒயின் கொஞ்சம் புரியாதக்காரி. ஒரு விஷயம் வேணும்னா வேணும், வேணும்னா வேணும், அந்த மாதிரி. ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி உள்ள போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே ஸ்கூலில் இருக்க ஒரு கேண்டீனை தான் காட்டுறாங்க. அதில் ஒயினும் அண்ட் அவளோட ஃப்ரெண்ட் மினியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒயினா, ஏன்டி ஸ்டார்டாக இருக்க, என்னாச்சு உனக்கு? ஏன் மறுபடியும் ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்ட்டு அவனை கேட்குறா. அதுக்கு ஒயின் சொல்கிறா, அதுவும் மினி, இது நான் நல்லா திட்டு வாங்க போகிறேன் அப்படின்ட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சொல்கிறா. புரியல வேணாம், ஒழுங்காக பேசு அப்படின்னு சொல்லவும், சரி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லவும் அவள் ஏதோ ஒன்று சொல்கிறா. பட் அது புரிஞ்சிருது மினிக்கு. மினி சொல்கிறா, ஓ ஜங்குக் சாரை பற்றி கேட்குறியோ அப்படின்னு சொல்லவும் அவளும் ஆமாம் தலையாட்டிகிட்டு இருக்கா. ஏன் அவர் உன்னை திட்டினாரா அப்படின்ட்டு கேட்கவும், இல்லை ஆனால் நான் இனிமேல் திட்டு வாங்க போகிறேன், அப்படி என்னடி பண்ண அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆக்சுவலாக என்ன இருக்கும்னா, ஜங்குக்கும் நீங்களும் டேட் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் உங்களுக்கு ஜங்குக்கோட டேட்டில் இருக்கணும்னு சுத்தமாக விருப்பம் கிடையாது. பட் ஜங்குக்கு உங்களை சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்பாரு. எப்படின்னா, உங்கள் டேடோட பிஸ்னஸ் பார்ட்னர் தான் ஜங்குக்கே. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த தூரத்து சொந்தம் வேறு. ஸோ சின்ன வயசுலேருந்தே உங்கள் மேலே அவருக்கு ஒரு க்ரஷ்ஷு கண்ணுன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் அவர் இந்த ஸ்கூல்லேயே வாங்கி அதில் உங்களுக்காக ப்ரொஃபஸராக இருக்கார். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடலாம். ஸோ சரி அப்படி என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, ஜங்குக் சாருக்கு மற்ற பசங்கிட்ட பேசுகிறதே பிடிக்காது. பட் நேற்று எங்கள் அத்தை இருக்காங்கல்ல, எங்கள் அத்தை பையன், அவன் பேர் கேலக்ஸ், உனக்கு தெரியும்ல அப்படின்ட்டு சொல்லவும், ஆமாம் கேலக்ஸ், ஆமாம் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லவும், அவன் நேற்று பொண்ணு பார்க்க வந்தான். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு தனியாக பேச வச்சாங்களா. அவன் என்கிட்ட பேசினானா, இதை நான் ஜங்குக் கிட்ட சொன்னேன்னா, அவர் உனக்கு நீ நாளைக்கு காலேஜுக்காக இருக்குன்ட்டு கோல்டு வாய்ஸில் கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு நான் ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், இப்போது மினிக்கு புரிஞ்சிடுது. சரி விடு, இதில் உன் தப்பு எதுவும் இல்லை. பட் அவருக்கு மற்ற பசங்கிட்ட பேசினாலே பிடிக்காது. அதுவும் இல்லாமல் என்னை தனியாக வர பேச வச்சுருக்காங்க. என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாரோ அப்படின்ட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ கேண்டீனே ஒரு மாதிரி கலவரமாக சவுண்டாக இருந்திருக்கும். ஸோ இப்போது டக்குன்ட்டு எல்லாருமே பின் ட்ராப் சைலண்டில் ஆகுறாங்க. ஒரு ஃபுட் சவுண்ட் மட்டும் கேட்குது. அது வேறு யார் சவுண்டும் இல்லை, ஜங்குக்கோட என்ட்ரி தான். பாட்டு கொடூரமாக வந்துட்டுருக்கான். ஃபீஸை பார்க்கவே அவ்வளோ பயமாக இருக்குது. நீங்கள் அப்போ தான் மினிக்கிட்ட பேசிகிட்டே இருப்பீங்களா, அப்போ தான் கொஞ்சம் என்ட்ரன்ஸை பார்ப்பீங்க. அங்கே அந்த கேண்டீனும் இல்லை, அவன் தான் நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ மினியுமே திரும்பி பார்ப்பாளா, அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறா. பிகாஸ் அவளுக்குமே அவ்வளோ பயமாக இருந்திருக்கும். நீங்கள்லாம் அப்படியே உங்கள் சோலி லிஃப்ட் ஆன மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் அவங்க கண்ணு வேறு எங்கேயுமே போகல. என்ட்ரன்ஸ் வானதுலேருந்து உங்கள் மேலே தான் இருக்குது, உள்ளே வந்ததுலேருந்து. ஸோ இப்போது அப்படியே உங்கள் டேபிளுக்கு ஒரு டேப் தான் பண்ணுறான். நீங்களும் அப்போ கீழே தான் குனிஞ்சிட்டு இருந்திருப்பீங்களா, அப்படியே கண்ணில் ஒரு மாதிரி பயத்தோட அப்படியே மேலே தான் நின்று பார்க்குறீங்க. ஜங்குக் உங்களை தான் பார்த்து டெஃபினிஷாக முறைச்சிட்டு இருக்கான்.
அப்படியே கண்ணை காட்டுறான் பின்னாடி வாண்டுற மாதிரி. நீங்களும் எந்திரிச்சிடுறீங்க. ஸோ ஜங்குக்கும் அங்கேருந்து மூவ் ஆகிடுறான். நீங்களும் பின்னாடியே ஒரு பூனைக்குட்டி மாதிரி போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஆக்சுவலாக வந்து ஜங்குக்கு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வச்சுருப்பான். உங்களுக்கு வந்து ஜங்குக்குனாலே ஒரு பயம். அதுவும் இல்லாமல் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் ரொம்ப வெறப்பாக சுற்றிட்டு இருப்பான். அதுவும் எல்லாத்துக்கும் மேலே அவன் பிக் பாயாக இருக்கான். உங்களுக்கு வந்து சாக்லேட் பாய் மாதிரி உங்கள் ஹைட்டுக்கு இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் ஜங்குக்கோட ஷோல்டர் ஹைட்டுக்கு தான் உங்கள் தலையே இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஜங்குக்கு அவ்வளோவும் பிடிக்கவே பிடிக்காது. பட் அவர் மேலே இருக்க பயத்துலேயே தான் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ஆக்சுவலாக அவர் இருக்க வச்சுருப்பார். ஸோ இப்போ நீங்களும் எதுவுமே பேசாமல் முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. அப்போது ஜங்குக்கு வந்து ஒரு ரூமுக்கு தான் போகிறான். அது அவரோட ரூம் தான். ஸோ போயிட்டு ரூமை டப்புன்னு சாத்துறான் காலாலேயே. ஸோ வந்து நீங்கள் பின்னாடி தான் வந்துட்டுருப்பீங்களா, உங்களை க்ராஸ் பண்ணி போனோடனே உங்களுக்கு இன்னும் பயமாகுது. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க ஜங்குக்கை. ஜங்குக் உங்களை பார்த்து ரொம்ப முறைச்சிட்டு இருக்கான். என்னடி பேசினாங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அது வந்து ஜங்குக் அப்படின்னு சொல்லும். நான் உன்னை கேள்வி கேட்டேன், சும்மா நம்ம நடுங்க சொல்ல. என்ன பேசினாங்க? அது வந்து அது சொல்லுவான் அப்படின்ட்டு அவன் காலை வந்து டோர்கிட்ட தான் வச்சுருப்பானா, அது நல்லா டப் பண்ணிடுறான். அது இன்னுமே சவுண்ட் ஆகுது. உங்களுக்கு ரொம்பவே பயமாகுது. அதில் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இல்லை நான் வந்து பேசலை, அவர் தான் வந்து பேசினாங்க, அப்போ தான் பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு சொல்லவும். ஏய் தான் அப்பன்னு இருடி, எவ்வளோ தைரியம் தான் உனக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் அப்பனை கவனிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேன். அப்பா என்ன பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும். வந்துட்டல இவ்வளோ நேரம் அப்படி வாயோலேயே முணுமுத்துந்து உங்கள் அப்பான்னு சொன்னேன்னே எங்கேருந்து வாய்ஸ் வருது உனக்கு அப்படின்ட்டு முறைக்கிறவங்கள பார்த்து நீங்கள் ஒன்று யோசிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து ஜங்குக்கோட 2 ஸ்டெப் பேக்கில் தான் இருந்திருப்பீங்களா, இப்போ முன்னாடி வந்துட்டு ஜங்குக்கா அப்போ எதுவும் பண்ணாதீங்க, அவர் பாவம் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி பாவமாக க்யூட்டாக கேட்குறீங்க. ஜங்குக் 1 செகண்ட் வந்து லைட்டாக சிரிப்பு வருது. பட் அதை அவன் ஹைட் பண்ணிவிட்டு, நடி டே பாசமாக பேசுகிறேன், தள்ளிப்போ மேலே கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரை ஒரே ஒரு ஃபிங்கரால் தள்ளி விட்டுடுறான். நீங்களும் ஒரு 2 ஸ்டெப் அப்படியே பேக்கில் போயிட்டு, ஜங்குக்கா என் கூட பேச மாட்டிங்களா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஜங்குக்கு வந்து சிரிப்பு அடக்கவே முடியல. கொஞ்சம் தள்ளி போய் சிரிச்சுறான். என்ன புதுசாக பண்ணுறா அப்படின்ட்டு. இப்போது உங்களை தான் அது மாதிரி முறைச்சிக்கிட்டு பார்க்குறான். என்னை அப்படி பார்க்காதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு இதுவுமே நீங்கள் வந்து சிரிச்சுட்டே சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு அவ்வளோதாங்க, உங்கள் மேலே இருக்க கோலம் பறந்து போச்சு. அப்புறம் வந்து டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது. சரி, உங்கள் அத்தை பையன் சொன்னியே, உன் பேர் என்ன, யாரா அப்படின்ட்டு சொல்லும். நீங்களும் உங்கள் ஃபோன் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் காட்டுறீங்க. ஸோ வந்து அதை ஜங்குக்கு வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறான். அப்புறம் உங்கள் ஃபோனை வாங்கி அவனோட ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லாத மாதிரி டெலீட் பண்ணி விட்டுடுறான். நீங்களும் பார்த்துட்டு எதுவுமே பேசிக்கல. ஆளை பரவாயில்ல, பார்த்தாலே குட்டிப்போ இருக்குது, இவனுக்கு சின்ன பொண்ணு கேட்குதா அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு தோணிகிட்டே இருக்கு. சரி இப்போ நல்லா ஜாலியாக முள்ள தானே இருக்கார், இப்போ கேட்டோம் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லும். சொல்லுடி பொண்டாட்டி நடி அப்படின்ட்டு அவன் திரும்பிக்கிட்டே சொல்கிறான் சிரிச்சுட்டு. உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. சிரிப்பை பார்த்து பயப்படுறது அழுவுறதான்னு இருக்குது. இல்லை அது வந்து உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது, எனக்கு என்ன ஏஜ் ஆகுது, நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் சொல்லுங்க. உங்களுக்கு 26 ஆகுது, பட் எனக்கு இப்போ தான் 18 ஆக போகுது. நமக்கு எப்படி செட் ஆகும் ஜங்குக்கா? அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப சின்ன பொண்ணு. என்ன போய் மேரேஜ் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
உங்களுக்கு என்ன பார்த்தா பாவமாக தெரியலையா அப்படின்ட்டு நீங்களும் வந்து சொல்கிறீங்க ரொம்ப பாவமாக ஃபேஸை வச்சுட்டு. ஜங்கோக்கு உச்சக்கட்ட கோத்துக்கு போயிடுது. நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, அவனுக்கு பிடிக்காத விஷயத்த சொன்னாலும் பண்ணாமல் பிடிக்காதுன்ட்டு. ஸோ வந்து அவ்வளோதாங்க. இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்த அந்த பன்னி ஸ்மைல் ஃபேஸ் வந்து இப்போ அவ்வளோ கோல்டாக ரகடாக மாறுது. அவன் இந்த டெவிலிஷான பார்வையை உங்களால் தாங்கவே முடியல. 2 ஸ்டெப் பேக் போயிடுறீங்க அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு. உங்களுக்கு அப்படியே ஸ்வெட் ஆகுது. நம்ம சொல்லிட்டோமோ அப்படி நீங்கள் மைண்டில் நினைக்கிறதுக்குள்ளேயே ஜங்குக்கு உங்கள் நெக்கை பிடிச்சி அப்படியே பின்னாடி கொண்டு போய் செவத்தில் ஹோல்ட் பண்ணிடுறான். இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசக்கூடாது, பேசவே விடாது. பாரு, நீ எனக்கு மட்டும்தான், நீ எனக்கு மட்டும்தான். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஏஜ் மயிரம் மண்ணாங்கட்டி பற்றில எனக்கு கவலையே இல்லை. உனக்கு ஒரு 20 ஏஜ் ஆகட்டும், கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள இந்த மாதிரிலாம் பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்போ அனுபவிக்கிறத இப்போ அனுபவிச்சிருடி. எனக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்ட்டு. இப்போது உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான் டக்குன்ட்டு. நீங்கள் இந்த ரியாக்ஷனை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஜங்கோ அடிப்பான், இல்லைன்னா ஏதாச்சும் பேசுவான், அந்த மாதிரி யோசிச்சிருப்பீங்க. இவன் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறவங்கள உங்களால் அதில் ப்ரீத்தே பண்ண முடியல. நீங்களும் ஷோல்டரை டேப் பண்ணிட்டே இருக்கீங்க, தள்ளி விடணுன்னு பார்க்குறீங்க. பட் நோ யூஸ் காஷ், உங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்படி இந்த கிஸ் ரொம்ப டீப்பாக போகுது. இப்போ ஜங்குக்கு வந்து அந்த கிஸை பிரேக் பண்ணிவிட்டு அவங்க ஐஸை தான் பார்க்குறான். உங்கள் ஐஸில் அப்படியே வந்து கொஞ்சம் வைடாகி அப்படி பயத்தோட கண்ணில் தியர்ஸோடு ஜங்குக்கு கூட ஐஸை காண்டாக்ட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு வந்து நீங்கள் அழுதோன்னு ஏனே தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. பட் நீங்கள் வந்து இப்போ சொன்ன அந்த அவனை விட்டு போகணுங்கிற ஒரு வார்த்தை அவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ வந்து இப்போ அப்படியே உங்கள் நெக்கை ஹோல்ட் பண்ணதை ஃப்ரீ விட்டுடுறான். இப்போது நீங்களும் விட்டு அடுத்த செகண்ட் தொப்புன்னு கீழே உட்காந்துடுறீங்க. அப்படியே நெக்கை பிடிச்சிட்டு உங்கள் கண்ணிலேருந்து தீஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே பாவமாக ஜங்குக்கு தான் மேலே பார்க்குறீங்க. ஸோ வந்து ஜங்குக்கும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நீஸில் உட்காந்து முட்டி போட்ட வாக்கில் உங்ககிட்ட சொல்கிறான், இங்கே பாருவான்மா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஏஜ்லாம் வந்து ஒரு மேட்ரே கிடையாது. எப்படி இருந்தாலும் எனக்கு நீ தான் வேணும். இந்த மாதிரி இன்னொரு டைம் சொன்னீன்னா அப்புறம் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். பார்த்துக்கோ. அப்புறம் நீ என்ன சொன்னாலும் உனக்கு தான் சேதாரம். அவ்வளோதான். இன்னொரு டைம் உங்கள் அப்பா இங்கே பொண்ணு பார்க்க வரான் அந்த இதுன்ட்டு எவன்கிட்டயாச்சும் நீ பேசினது தெரிஞ்சுதோ நீ செத்த. அவ்வளோதான். என் பனிஷ்மெண்ட்டே என்னால் தாங்கிக்க முடியல. இதெல்லாம் வந்து ஒரு ஒன்றுமே கிடையாது. இந்த கிஸ்லாம் இதுக்கே வந்து இப்படி அழுத எப்படி சொல்லு. இதுக்கு மேலே எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்கும். சரி வந்து அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்டில் ஜங்குக்கு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி கண்ணிலேருந்து தியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஜங்குக்கு வந்து 2 தடவை சொல்லியிருப்பான். நீங்கள் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அப்படியே அழுதுகிட்டே தான் இருந்திருப்பீங்க. 3rd டைம் அப்படியே உங்களை தூக்கியிருப்பான். ப்ரைடு ஸ்டைலில் தூக்கிட்டு இப்போ அப்படியே காரில் கொண்டு போய் உட்கார வைக்கிறான். உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. பிகாஸ் ரொம்ப ஜங்குக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பான். இத்தனை நாளில் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான். திட்டுவான், தூரத்துலேருந்து கோவமாக பேசுவான், அவ்வளோதான். இப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டான். ஒரு 2 monthஸாக இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்திருக்கும். இப்போ வந்து ஸோ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். உங்களை வந்து அந்த சீட்டில் உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட் போட்டு விட்டு இப்போ அவனோட சீட்டில் வந்து உட்காடுறான். ஸோ வந்து ஜங்குக் ஸ்டில் இப்போ உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் கண்டுக்கவே இல்லை. ரோட் சைடில் இருக்க அந்த மிரரை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் வந்து கூப்பிடுறான். பட் நீங்கள் ஸ்டில் கண்டுக்கவே இல்லை. அப்படி தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு 3 டைம்ஸ் கூப்பிட்ருப்பான். இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் வந்து என்னடா கார் ஸ்டாப் ஆகிடுச்சின்ட்டு நீங்கள் அப்படியே தள்ளி பிரேக் போட்டோன்னே கொஞ்சம் வந்து ஆடி உட்காந்துருப்பீங்க. குதிச்சா மாதிரி. ஸோ வந்து அப்போ தான் ஜங்குக்கை திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக் வந்து மறுபடியும் ஒரு கோல்ட் ஃபேஸை வச்சுட்டு இருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஒரு மாதிரி பயத்தோடு தான் பார்க்குறீங்க. மறுபடியும் கூப்பிட்டா பார்க்க மாட்டேடி அப்படின்ட்டு சொல்லவும்
நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு ஒன்றுமே புரியாமல் கேட்குறீங்க. ஜங்குக்கு இன்னும் கோவமாயிடுது. அப்படியே சீட் பெல்ட்டு அவுத்துட்டு உங்கள் கிட்ட வந்துட்டு இருந்திருப்பான். உங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. நீங்கள் அப்படியே தள்ளி தள்ளி போயிருந்திருப்பீங்க. அப்போ உங்கள் பேக் நீங்கள் பிடிச்சி அவன் ஃபேஸ் கிட்ட இழுத்துட்டுறான். பாருவான், இதே லாஸ்ட்டாக இருக்கட்டும். இன்னொரு டைம் நான் கூப்பிட்டு நீ ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தேன்னு வச்சுக்கோயேன். என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அவன் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனில் பேசும்போது நீங்கள் இப்படி சொல்லவும் ஜங்குக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அப்படியே உங்கள் நெக்கை பிடிச்சி டைட்டாக அந்த ஒரு மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரி ஹக்கி பைட்ஸை வைக்கிறான், பிடிச்சி கடிச்சு வைக்கிறான். உங்களுக்கு அது ரொம்பவே பெயினாக இருக்குது. ஜங்குக்கு விடுன்னு சொல்லிட்டு அப்படி கத்துறீங்க. அவ்வளோ பெயினாக இருக்குது உங்களுக்கு. ஸோ வந்து ஜங்குக்கு வந்து இப்படி பண்ணிவிட்டு அப்படியே அதை பிரேக் பண்ணிட்டு அவங்க ஐஸை தான் பார்க்குறான். இன்னொரு டைம் கூப்பிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தீன்னா இப்படி தான் பண்ணுவோம், புரிஞ்சுதா? காட் அப்படின்னு சொல்லவும் ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திரும்பிக்கிறீங்க. ஜங்குக்கு உங்களை விட்டு டிரைவிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஜங்கு உங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நிறுத்திடுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்களும் திரும்பிட்டு இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? ஸ்கூலில் இன்னும் 2-3 கிளாஸஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லவும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோ, இப்போ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லவும் அப்படின்ட்டு கீழே இறங்கிக்கிறீங்க. ஸோ வந்து ஜங்கு நீங்கள் போகிறதே பார்த்துட்டு 1 செகண்ட் இருவான் அப்படின்னு சொல்கிறான். இப்போது நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. இங்கே வான்ற மாதிரி கூப்பிடுற செய்கையாலே. ஸோ நீங்களும் போயிடுறீங்க. போயிட்டு பக்கத்தில் நிற்கிறீங்க. என்னன்ற மாதிரி பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து இவ்வளோ நேரம் ரொம்ப அந்த மாதிரி ப்ரெஷரில் இருந்திருப்பான். அவங்கள பார்க்கத்தோன்னே தான் கொஞ்சம் வந்து அவனுக்கு மைண்டே ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெயின் கில்லராக தான் உங்களை எப்பயுமே பார்ப்பான். ஸோ இப்போ வந்து உங்களை அப் டு பாட்டம் பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. மறுபடியும் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்களும் தலையாட்டி கேட்குறீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அப்படியே வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். அவன் அந்த ஹக்கில் ஒரு வார்ம்னஸை ஃபீல் பண்ணுறான். அவனோட பெயினெல்லாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போன மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே தள்ளி விடலாம் ட்ரை பண்ணுறீங்க. அப்போது ஜங்குக்கு சொல்கிறான், உங்கள் கார்டு கிட்டே வந்து ப்ளீஸ் 10 minutes எதுவும் பேசாது, ஓகே அப்படின்னு சொல்லவும் நீங்களும் எதுவுமே பேசலை. அப்படியே நிற்கிறீங்க சில மாதிரி. ஸோ அவனும் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அதை பிரேக் பண்ணிவிட்டு ஹக்கை அப்படியே உங்கள் நெத்தியில் ஒரு ஃபோரெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்போது அப்படியே ஒரு பன்னி ஸ்மைலை சிரிச்சிட்டு இப்போ அவனும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போது நீங்களும் உள்ளே போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஸ்டார்டிங்லேருந்தே ஜங்குக்குனா உங்களுக்கு ரொம்பவே பயம். ஸோ வந்து இப்போ கூட டேட்டில் இருக்கோமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஜங்குக்கை விட்டு லீவ் ஆகணும் அந்த மாதிரி தான் இப்போ வரைக்குமே தோணிகிட்டு இருக்கு. பிகாஸ் ஜங்குக்கு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர் பார்த்தாலே பயப்படுவீங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப ரூட் கேரக்டர் வேறு. நீங்கள் ஒரு சாஃப்டான பொண்ணு. ஸோ நமக்கு எப்படி செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த ஏஜ் தான், ஒரு ஹக் ஏஜ் இருக்குது. ஸோ எப்படியே ஒரு 2 days பாஸ் ஆகுது. இப்போது நீங்கள் தான் காரிடாரில் நடந்து போயிட்டு இருக்கீங்க மினி கூட. ஸோ அப்போ வந்து உங்கள் முன்னாடி ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. மினிலாம் பார்த்துட்டு ஓய்னா பார்த்தியாரு அது அப்படின்னு சொல்லும். நீங்களும் அவனே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஒரு பர்சனும் உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு உங்களையும் மினியும் பார்த்துட்டு சிரிச்சிட்டே வந்துட்டு இருக்கான் முன்னாடி. ஸோ இப்போ வந்து நீங்களும் உத்து பார்க்குறீங்க. என்னடா இது இவனா அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது மினி தான் யுவான் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கிட்ட வந்துட்டான். ஹே மினி வான் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் வந்து உனக்கு ஹிட் ஆகுது. இவன் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டில் அப்படின்னு சொல்லவும் யுவான் வந்து மினி ஹக் பண்ணியிருப்பான். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வான்கிட்ட திரும்பி வான் எதுவுமே பேசியிருக்க மாட்டான். அப்படியே ஷாக்கில் பார்த்துட்ருப்பா. பிகாஸ் அவனை பார்த்தே ஒரு 6 to 7 years கிட்ட இருந்திருக்கும். ஸோ இப்போ அவன் வந்து நீங்கள்லாம் ஒரு பெரிய வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பீங்க. 3 பேருமே எங்கே போனாலும் ஒன்றா போவீங்க. அந்த மாதிரி ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்படியே அவங்கள வந்து ஹக் பண்ணிடுறான். ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு இந்த வேணா எப்படி இருக்க, என்னடி எதுவுமே பேச மாட்டேற அப்படின்ட்டு சொல்லவும் உங்களுக்கு வந்து திக்குன்னு இருக்குன்னா இப்படி பண்ணிட்டானேன்ட்டு 2 step பேக் போயிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டை பார்த்ததில் சந்தோஷம்தான். ஸோ வந்து நீங்கள் அப்படியே அவன் ஷோல்டரில் 2 அடி போட்டுட்டு ஏன்டா இப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணுற அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இவனை சிரிச்சுட்டு இவன் இன்னும் மாறவே இல்லை அப்படின்ட்டு மினிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து
இவங்கெல்லாம் ரேண்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதே அதே ஹால்வேல நின்று தூரத்துலேருந்து ஒருத்தன் அப்படியே முறைச்சி இது எல்லா இன்சிடெண்ட்டையும் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது ஜங்குக் தான். ஸோ இப்போது அப்படியே வந்துட்டு இருக்கான் அந்த ஹால்வேல. வழக்கம் போல தான் ஜங்குக்னா எல்லாருக்குமே பயம் தானே. ஸோ எல்லாருமே கத்திட்டு பேசிகிட்டு இருந்தவங்க இப்போது கம்முன்னு இருறாங்க. உங்களுக்கு இந்த சைலன்ஸ் சென்ஸை ஃபீல் பண்ண அடுத்த செகண்ட் நீங்கள் பின்னாடி தான் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக். அவனை பார்த்தோன்னே ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஹிட்டே ஆகுது. நம்ம ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம்ல அப்படிங்கிற மாதிரி. இப்போது ஜங்குக்கை தான் பார்க்குறீங்க. அவனோட கோல்ட்னஸை அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஜங்குக்கும் நீங்களுக்கும் ஒரு 10 ஸ்டெப்ஸ் கிட்ட இருந்திருக்கும். ஐ மீன் அந்த கேப்பில் இருந்திருப்பீங்க. இப்போ ஜங்குக் வரதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. சுற்றி முற்றி பார்க்குறீங்க. இவன் பக்கத்தில் தான் நிற்கிறான், செத்தன்டா அப்படின்ட்டு. இப்போ ஜங்குக்கை பார்த்துட்டே அப்படியே 2 ஸ்டெப் பேக் போயிட்டு அப்படியே ஓடிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது ஜங்குக்கு ரொம்ப இன்னும் கோபமாக வருது அவங்கள பார்த்து ஓடுறத. ஸோ இப்போ நீங்களும் பாதி தூரம் கிட்ட ஓடிட்டீங்க. பின்னாடி பார்த்து யாருமே வரல. ஸோ இப்போ அவாடா அப்படின்ட்டு முன்னாடி திரும்புறீங்க. ஒரு பர்சன் மேலே இடிச்சிட்டிங்க. அப்படியே பார்க்கும்போது தான் தெரியுது அது ஜங்குக் தாங்க நிற்கிறது. அப்படியே பயத்தில் கீழே விழுந்துட்டு இருந்திருப்பீங்க. 2 ஸ்டெப்ஸ் அப்படியே தாழ்ந்துக்கிட்டே பின்னாடி போயிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போது ஜங்குக் உங்களை பார்த்து அப்படி முறைக்கிறான். இன்னும் கோவமாக இருக்கான் போல். ஸோ அவன் ஹேண்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்லீவ்ஸ் எல்லாம் மடக்கி விட்டுட்டு இவங்கள தான் பார்க்குறான். ஸோ அப்படியே கிட்ட வந்தவன் நீஸில் உட்காந்து யார் அவன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோல்டு வாய்ஸில் கேட்குறான். உங்களுக்கு அல்ல அப்படியே திக்கி திக்கி அது அவன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே ஜங்குக்கு அவனால் அதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல. ஸோ அப்படியே உங்கள் பேக்கை பிடிச்சி ஐ மீன் அந்த ஹெட்டை பிடிச்சி அப்படியே காரில் உட்கார வச்சிடுறான். ஸோ இப்போ அவன் எதுவுமே பேசல. அப்படியே அவனோட சீட்டில் உட்காந்து ட்ரைவ் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு இன்னும் திக்குன்னு இருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறான் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் ஸ்கூல் ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்களா? உங்கள் ஸ்கர்ட் தைஸ் அளவு தான் இருக்கும். ஸோ உங்கள் தைஸ் நல்லாவே தெரியுது. ஸோ ஜங்குக் இப்போது உங்களை தான் பார்க்கும்போது அந்த தைஸை நோட் பண்ணுறான். அவனுக்கு பார்க்கும்போதே அப்படி இருக்குது. ஸோ அவன் அதை ஐ மீன் கையை வைக்கிறான். நீங்கள் என்ன டக்குன்ட்டு இப்படி பண்ணுறான்னுட்டு கையை எடுத்து விட்டுருப்பீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஸோ நீங்கள் 1 செகண்ட் கம்முன்னு இருக்கீங்க. ஸோ அப்போ அவன் கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுறான். இந்த தைஸில் உங்களால் அந்த கையை எடுக்கவும் முடியல. அப்படி பயமாக இருக்குது. இப்போது ஜங்குக் கிட்ட பொறுமையாக சொல்கிறீங்க. ஜங்குக் அவன் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். நான் மறந்துட்டேன் அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னது. ஐம் சாரி. அவனை பார்த்தோன்னே மறந்துருச்சு. நான் இனிமேல் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும் போது கார் ஸ்டாப் ஆகுது. நீங்கள் போய் முன்னாடி ஹிட் ஆகி இடிச்சுக்கிறீங்க. பிகாஸ் ஜங்குக் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போயிருப்பான். ஸோ இப்போது சடனாக பிரேக் போட்டோன்னே நீங்கள் ஹிட் ஆகிட்டு உங்கள் தலையே லைட்டாக வீங்கின மாதிரி ஆயிடுது. ஸோ அப்படியே இப்போ பார்க்குறான். இப்போது இந்த தைஸை தான் பிடிச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பானா. இப்போ இன்னும் டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறான். இப்போது நீங்கள் தான் ஜங்குக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் அப்படின்ட்டு சொல்லவும் இப்போது ஜங்குக் அந்த தைஸிட்ட கொஞ்சம் மேலே போகிறான். உங்களுக்கு பயமாகுது. நீங்கள் கையை எடுத்து விடலான்னு பார்க்குறீங்க. உங்களால் எடுத்தும் விட முடியல. அதுவும் இல்லாமல் ஜங்குக்கோட கோல்ட்னஸை சத்தியமாக உங்களால் ஹேண்டில் பண்ணவே முடியல. அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறீங்க, வேணுங்க நான் போகணும் அப்படின்ட்டு சொல்லும். அதுக்கு ஜங்குக் அவனை பார்த்தோன்னே நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் மறந்து போச்சவன் அப்படின்ட்டு சொல்கிறான். உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. நீங்கள் பார்த்துட்டு கையை எடுத்து விடலான்னு பார்க்குறீங்க. பட் நோ யூஸ் கைஸ். ஸோ இப்போது ஜங்குக் அந்த தைஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது. ஸோ அவன் சீல் பெல்ட்டை அந்த லாக்லேருந்து அன்லாக் பண்ணிடுறான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வரான். ஸோ இப்போ அந்த இன்னொரு வரைக்கும் போயிட்டான். ஸோ போயிட்டு அங்கே அவனோட கையை வைக்கிறான். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ஹோல் ஆகுறீங்க. உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஸோ இப்போ
ஜங்குக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே போகுது அவனோட கை. ஸோ வந்து உங்களால் இதுக்கு மேலேயும் பொறுத்துக்க முடியல. அப்படியே வந்து உங்கள் ஹேண்டை வந்து ஃப்ரீயாக தான் இருந்திருக்குமா, அப்படியே ஜங்குக் ஃபேஸும் கிட்ட தான் இருந்திருக்குமா, ஒரு ஸ்லாப் வச்சுருப்பீங்க. அவ்வளோதான். ஜங்குக்கு இன்னும் கடுப்பாயிருச்சு. அவன் அப்படியே உங்களை விட்டுடுறான். இப்போ காரை நேராக அவனோட மேன்ஷனுக்கு தாங்க கூப்பிட்டு போகிறான். இப்போ உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இவன் எங்கே கூப்பிட்டு போகிறேன்னு கூட தெரியல. ஜங்குக் ஜங்குக் சாரி சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அவன் கண்ணத்தெல்லாம் பிடிக்க போகிறீங்க. ஜங்குக் பார்த்துங்கள ஒரு முறை தான் கம்முன்னு உட்காந்துடுறீங்க. பிகாஸ் ஜங்குக் எவ்வளோ கோல்டாக இருக்கான்ட்டு அவனை பார்க்கும் போதே தெரியுது. ஸோ இப்போது மேன்ஷனுக்கு வந்துட்டான். ஸோ இப்போது மேன்ஷன் கிட்டே வந்தோடனே அந்த காரை இறக்கி இந்த டோர் ஓப்பன் பண்ணுறான் உங்களுக்காக. உங்களை இறங்க கண்ணாலே சொல்கிறான். பட் வந்து நீங்கள் ஸ்டில் இப்போ வரைக்கும் உட்காந்துட்ருக்கீங்க. மேன்ஷனை பார்த்தோன்னே இன்னும் வந்து உங்களுக்கு பயம் தாங்கலை. நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஆயிருமோன்ட்டு நீங்கள் அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் 2 தடவை கேட்டான். பட் நீங்கள் நோன்னு சொல்லவும் அப்படியே உங்களை தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். ஸோ நீங்களும் அப்படியே உட்காந்துடுறீங்க கீழே. வரமாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லி கையை எடுத்து விட்டுடுறீங்க. ஸோ ஜங்குக் நீங்கள் அப்படியே வந்து ஒரு லெக்ஸை ஹோல்ட் பண்ண மாதிரி தான் வந்து கீழே உட்காந்துருப்பீங்களா. ஸோ உங்களை அப்படியே வந்து ஒரு டெடிமா மாதிரி தூக்கிட்டு போயிடுறான். இப்போ தூக்கிட்டு இப்போ அப்படியே அவனோட ரூமுக்கு தான் போகிறான். அப்படியே கொண்டு போய் கட்டிலில் போட்டுடுறான். உங்களுக்கு பயம் தாங்கலை. பிகாஸ் ஏதாச்சும் அடிக்க போகிறானோ அந்த மாதிரிலாம் நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ வரைக்குமே உங்களுக்கு வந்து அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. ஸோ வந்து நீங்கள் நான் தான் சொன்னேன் நீங்கள் கொஞ்சம் இன்னசென்ட்டுன்ட்டு. ஸோ வந்து ஜங்குக்கு என்ன பண்ண போகிறீங்க, அடிக்க போகிறீங்களா அப்படின்னு நீங்களும் பாவமாக கண்ணில் தீர்ச்சோட கேட்குறீங்க. அது பண்ண மாட்டேன், அடிப்பேன் தான். பட் வேறு விதமாக அப்படின்ட்டு அவன் ஷர்ட் பட்டெலாம் கழட்டிப்பான். பெல்ட்டை தான் கழட்டுறான். அந்த வேணாம் பெல்ட்டாலலாம் அடிக்காடுங்க வலிக்கும். சாச்சா இதெல்லாம் அடிச்சு அடிப்பாங்களா, அடிப்பேன் தான் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போது அவன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ உங்ககிட்ட தான் வரான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்களும் ஒரு கன்ஃப்யூஸில் கேட்குறீங்க. நேற்று பண்ணிங்களே அந்த மாதிரி கேஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு நீங்களும் சொல்லவும் அதை விட டபுள் அடி அப்படின்ட்டு உங்களை அப்படியே வந்து தள்ளி விடுறான். நீங்களும் அப்படியே தொப்புன்னு போய் படுத்துறீங்க பெட்டில். ஸோ எந்திரிக்கலான்னு போகிறதுக்குள்ளே உங்கள் மேலே ஓவர் ஆயிடுறான். உங்களுக்கு அடுத்து என்ன பேசுறதுனே தெரியல. அப்படி ஸ்வெட் ஆகுது. ஜங்கு ஜங்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்லவும் உங்கள் ஸ்கர்ட்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கை போகுது. உங்களுக்கு பயமாக இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது விடுங்க அப்படின்ட்டு எந்திரிக்கலான்னு போகிறீங்க. பட் ஜங்குக்கு ஒரே ஒரு கையால் உங்கள் ஷோல்டரை ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறான். ஸோ அவன் கை இப்போ உங்கள் ஷோல்டர் கிட்டே இருக்கிறதுனால உங்களால் எந்திரிக்கவே முடியல, பேலன்ஸே இல்லை. அந்த நீங்களும் கையை எடுத்துடலான்னு பார்க்குறீங்க. பட் நோ யூஸ். ஸோ அவனோட ஷோல்டரில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கை கீழே போகுது உங்கள் பிரேஸ் கிட்ட. ஸோ போயிட்டு நல்லாவே அந்த இடத்துல ப்ளே பண்ணுது. ஸோ ஜங்குக் வந்து உங்களை அப்படியே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு வந்து அப்படி பயமாகுது. நீங்கள் தப்பிக்கலான்னு பார்க்குறீங்க. பட் முடியல. யாரையாச்சும் ஹெல்ப்பை கூப்பிடலான்னு பார்த்தாலும் யாருமே இல்லை இந்த மேன்ஷனில். ஸோ வந்து நீங்களும் ஜங்குக் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, நான் விடுங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்களும் உங்களுடைய ஷோல்டரை டேப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. யார் அவன் தாங்கிட்ட ஒன்று அடிப்பிச்சு, உனக்கு என்ன அடிப்பிச்சு, உன்னை பார்த்தோன்னே நான் சொன்னதில் மறந்துருச்சு அவனுக்கு அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டே கேட்டுட்டு இருக்கான். வந்து ஜங்குக் அப்படி பார்த்தோன்னே உங்களுக்கு இன்னும் பயமாகுது. இந்த மாதிரி ஒரு கோல்டு வாய்ஸை கேட்டோன்னே இல்லை இல்லை அவன் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, நானும் மறந்துட்டேன் தெரியாமல், ரூல்ஸை மறந்துட்டேன், ஐம் சாரி, நான் மறந்துட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன், ஐம் சாரி அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப அழுகுறீங்க. அப்போ ஜங்குக் அதெல்லாம் காதுலேயே வாங்கிக்கல. ஸோ இப்போ வந்து இந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறான். இப்போது நீங்களும் ஜங்குக்கும் நெக்டாக இருக்கீங்க. நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கிறீங்க. ஜங்குக் என்ன தான் பண்ண போகிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் விடுங்க, எனக்கு ரொம்ப மாறி இருக்கு விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. பட் ஜங்குக் வந்து உங்கள் மேலே ஓராயி ஸோ இப்போ வந்து சொல்கிறோம் அவங்கக்கிட்ட, நானும் நினச்சேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டு இது வந்தாலும் பார்த்துக்கலாம், சின்ன பொண்ணு நினச்சா நீ பண்ணுறதுலாம் சரியே இல்லை,
என்னை பொறுத்த வரைக்கும் இப்போயே ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும். உங்கள் அப்பா கிட்ட கேட்டால் சாக்கும் பூச்சாக்குன்னுவான். அதான் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் போய் கேட்க போகிறேன். இல்லை அவன் நம்ம என்ன கேட்குறது, என்னை நீ இப்படி சொந்தமாயிட்டுன்னு வச்சுக்கோயேன், எனக்கு மட்டும்தான் அடுத்த மாதமே நம்ம கல்யாணம் அப்படின்ட்டு. இப்போ அவனு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இப்போ உங்ககிட்ட தான் வரான் இப்படி கிஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியல. ஜங்குக் கிஸ் தானே பண்ண போகிறீங்க, அதுக்கு எதுக்கு ட்ரெஸ்லாம் கலட்டினீங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தான் ஜங்குக்கு ஹிட் ஆகுது. அடிப்பாவி, இன்னும் நீ குழந்தையாகவே தான் இருக்க போல. அதை மட்டும்தான் நினச்சேன். என்ன பண்ணுறது, குழந்தைக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகமாகிடுச்சு, அதான் குறைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு உங்களை நல்லா டீப்பாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க தப்பிக்கிறதுக்கு, சத்தியமாக உங்களால் முடியல. ஸோ அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கழுத்துக்கிட்ட போகுது, அப்படியே கட்டிச்சு வைக்கிறான். ஸோ இப்போது அந்த கை வந்து உங்கள் ப்ரெஸ்ட் கிட்ட நல்லாவே விளாடுது. ஸோ இந்த மாதிரி இன்னொரு கை வந்து உங்களோட அந்த இடத்துல வந்து நல்லாவே ப்ளே பண்ணுது. ஸோ ஜங்குக்கும் அந்த கிஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கீழே போகுது. ஸோ வந்து உங்கள் ஹார்ட் கிட்ட வந்துடுது. ஸோ நல்லாவே அந்த இடத்துல அவன் ப்ளே பண்ணுறான். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உங்களோட தொப்புள்கிட்ட வரான். அந்த தொப்புளை பார்க்கவே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதில் ஒரு குழந்த மாதிரி விளாடிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ உங்களுக்கு இதுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. உங்களால் அதை வெளில சொல்லவும் முடியல. ஸோ இப்போ ஜங்குக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகிறான். அண்ட் வந்து ரொம்பவே விளையாடுறான். ஸோ நீங்களும் என்ன பண்ணுறானே புரியாமல் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக இருக்கு. அதை உங்களால் வெளில காமிச்சிக்கவும் முடியல. ரொம்ப ஹைப் ஏற்றுறான். ஸோ இப்போ வந்து இந்த கடைசி ஸ்டேஜ் ஜங்குக் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, வலிக்கிடு ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். நானும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லடி அப்படின்ட்டு இப்போ உள்ள ஹிண்ட் பண்ணிடுறோம். உங்களுக்கு பெயின் தாங்கலை, அப்படி அழுகுறீங்க, கத்துறீங்க. இப்போ ஜங்குக்கு அதெல்லாம் காதுலேயே வாங்கிக்காமா. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். கொஞ்சம் மெதுவாக போகுது. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, இங்கே கத்திட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அது மாதிரி இரிட்டேட்டாக இருக்குது, நீங்கள் கத்தவே கூடாதுன்ட்டு உங்கள் வாயில் வந்து நல்லாவே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். உங்கள் லிப்ஸ் எல்லாம் அப்படி பேர்ன் ஆகுது. ஸோ அந்த லிப்ஸ் எல்லாம் பேர்ன் ஆகி ரெட்டிஷ் ஆகுதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னுமே மூட் ஆகுது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஜங்குக்கா விடுங்க அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்லும் போது அவனுக்கு இன்னும் ஹைப் ஏறுது. ஸோ வந்து இந்த மாதிரி நல்லாவே உங்கள் மேக்கப் செக்ஷன் போகுது. உங்களுக்கு பெயின் தாங்கலை, ரொம்ப அழுகுறீங்க. ஸோ ஜங்குக்கும் வந்து நல்லாவே ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து அப்படியே வந்து ஃப்ரீ ஆகிட்டு படுத்துடுறான். உங்களுக்கு வந்து அப்படி ஹெவியாக மூச்சு வாங்குது. ஆல்சோ ஜங்குக்கும் அப்படி தான். ஸோ இப்போ வந்து உங்களை அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணி ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அந்த ஜங்குக் கிட்ட வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஜங்குக் வந்து அப்படின்ட்டு சொல்லும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து அவன் 2 கைக்கு நடுவில் ஒரு பூனைக்குட்டி மாதிரி படுத்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போது நீங்கள் அவன்கிட்ட கேட்குறீங்க, இப்போது என்ன பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்குது, பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்குது, நான் என் அப்பாக்கிட்டே சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதுதான் எனக்கும் வேணும், சொல்லு, அப்போ தான் நான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். கல்யாணம் எனக்கு வந்து ஒரு இந்த ஏஜ் தான் ஆகுது, 17 கிட்ட தான் ஆகுது, என்னப்போ மேரேஜ் பண்ணணுன்னு சொல்லுறீங்க அப்படின்னு சொல்லும். நான் யார் தெரியுமாடி, எனக்காக பொண்ணுங்க க்யூ கட்டி நிற்கிறாளுங்க, அவளுங்களெல்லாம் விட்டு நீ மட்டும்தானே இருக்கணும் அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸை பிடிச்சி அப்படியே வந்து கிஸ் பண்ணுற மாதிரியே வரான். ஸோ உங்களுக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஷையாக இருக்குது, கொஞ்சம் புது ஃபீலிங்காக இருக்குது. நீங்களும் அப்படி தட்டி விட்டுடுறீங்க. ஜங்குக்கா அப்படிலாம் பண்ணாதீங்க, நான் போகணும், நான் வீட்டுக்கு போகணும். பாடி பெயினாக தான் இருக்குன்னு சொன்னேன். பெயினாக இருக்குது, கொஞ்சம் நேரம் கழிச்சு போகிறேன் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே சொல்லிட்டு கண்ணை மூடுறீங்க. ஜங்குக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு வேறு. இப்போது டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே தூங்கினான். இப்படியே ஒரு 6 hours கிட்ட பாஸ் ஆகுது.
இப்போ தான் ஜங்குக்கோட பார்ட்னர் வந்து வாயினோட டேட் வந்து இப்போ வீட்டுக்கு வராரு. ஸோ அந்த மெய்ட் கிட்ட கேட்குறாரு, ஜங்குக் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லவும், மெய்டும் சொல்கிறாங்க, சார் வந்து மேலே தான் இருக்கார், நேப் எடுத்துகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஓ ஓகே நான் போய் அவனை எழுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே போயிருக்கு பயங்கரமான ஷாக்கு. பிகாஸ் வந்து படுத்துட்டு இருக்கிறது வாயின் இல்லைல்ல, அதான். ஸோ அவங்களாம் அந்த ஜங்குக்கும் வாயினும் அந்த ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி தான் படுத்துட்ருப்பாங்க. ஸோ வாயினோட அப்பாவுக்கு அங்கே என்ன நடந்திருக்குன்ட்டு லிட்ரலி புரிஞ்சிடுது. ஸோ வந்து அப்போ வந்து அவரோட எடுத்துகிட்டு வந்த பேக் அப்படியே கீழே போட்டுடுறாரு. ஜங்குக்கு அந்த சவுண்ட்லேயே எந்திரிச்சு இருந்திருப்பான். ஸோ எந்திரிச்சு இப்படி பார்க்கவும், வந்துட்டான்டா என் மாமனார் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டே பார்க்குறான். அவனும் வந்து வாயினோட அப்பாவும் வந்து அப்படியே வந்து கதை வந்து டோரை நல்லா வந்து சாத்திட்டு வெளில போயிருப்பார் கோவத்தில். ஸோ ஹால்வேக்கு போயிட்டு இப்போது உங்களோட ஜங்குக்கோட பேரண்ட்ஸுமே உங்கள் அப்பா அம்மா எல்லாரையுமே உங்கள் ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிடுறாரு கோவத்தில். இன்றைக்கி ஒரு பஞ்சாயத்தை கட்டணும்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே ஆஃபீஸில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாம் வந்துட்டு எல்லாம் ஹால்வேயில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் வாயினோட அப்பா வந்து ஜங்குக்கோட அப்பா கிட்ட கேட்குறாங்க, நல்லா வந்து பிள்ளைய பெற்று போட்டு வச்சுருக்கீங்க, ஆசை ஆசையாக கிளி மாதிரி வளர்த்தேன் என் பொண்ணை, ஆனால் குரங்கு மாதிரி இருக்கான், தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கோட அப்பாவுக்கு கோவமாக வருது. பிகாஸ் அவர் பையனுக்கு குரங்குன்றாங்கல்ல. மிஸ்டர் லீ என்ன தான் ஆச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், என்ன ஆகணும் எல்லாம் முடிஞ்சு, எல்லாமே முடிஞ்சு அந்த மாதிரி அவர் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அவர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் போது வாயினுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அவன் வந்து எந்திரிச்சுட்டு இருந்திருப்பா. ஸோ எந்திரிச்சிட்டு ஜங்குக்கோட கிளாத்து தான் வேர் பண்ணியிருப்பா. ஒரு பேண்ட்டுமே ஒரு ஷர்ட்டுமே வேர் பண்ணிவிட்டு இப்போ அங்கேருந்து ஒரு லேசி ஹேரோட கீழே வர அவளை பார்க்கும் போதே தெரியுது என்ன நடந்திருக்குன்ட்டு. பின்னாடியே வந்து ஜங்குக்கும் ஜஸ்ட் ஒரு 1000 மட்டும் போட்டு வந்துட்டு இருக்கான். மேலே ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி பனியன் மட்டும்தான் பிளாக் கலரில் போட்டு இப்போ கீழே 2 பேருமே இறங்கி இப்படி வந்துட்டுருக்காங்க. அதுவும் வாயினால் நடக்கவே முடியல. ஜங்குக் தான் வந்து ஹிப்பை பிடிச்சி அப்படியே வந்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது ஏன் வாயினோட டேட் இப்படிலாம் பேசுகிறாங்கன்ட்டு. ஸோ ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இப்படியே ஒரு 1 மந்த் ஆகுது. ஸோ இப்போது நீங்களும் ஜங்குக்கும் மணமேடையில் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் உங்களுக்கு 18 ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கும். அதுக்குள்ளே மேரேஜாக அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வந்து ஜங்குக்கை போக போக பிடிச்சிருக்கும். பிகாஸ் இந்த 1 வீக்குமே தாங்கியிருப்பான். வீட்டில் வேறு ஓகே சொல்லிட்டாங்கல்ல, ஓகே சொல்லி தான் ஆகணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஸோ ஜங்குக்கோட வீட்டில் தான் இந்த 1 மந்த்துமே நீங்கள் இருந்திருப்பீங்க. ஜங்குக் ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வச்சுருப்பான். ஆக்சுவலாக வந்து ஜங்குக் உங்களை அப்படி பார்த்துட்டு இருந்திருப்பான். ஆக்சுவலாக வந்து எல்லாருக்கிட்டையுமே ரூடாக இருக்க ஒரு பர்சன் உங்கள்கிட்ட மட்டும் ஒரு குழந்த மாதிரி இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்குமே ஜங்குக்கை பிடிச்சிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து மேரேஜ் ஆகிட்டு இருக்கு. இப்போது நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் வந்து உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கான் ஸ்டில். ஆக்சுவலாக இந்த 1 மந்த்துமே உங்களுக்கு ஒன்று கேட்கணுன்னு தோணிகிட்டே இருந்திருக்கும். பட் நீங்கள் அதை கேட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ கேட்கலாமா அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்படியே ஜங்குக் உங்களுக்கு மேரேஜ் ஆகுது. ஸோ அந்த 3 முடிச்சும் போட்டு விட்டு உங்களை தான் ஒரு பிரைட் அவனோட பன்னி ஸ்மைலால் பார்க்குறான். உங்களுக்கும் என்ன பேசுறதுனே தெரியல. அதை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் சிரிப்பு வருது. ஸோ உங்களுக்கு கேட்கணும்னு தோன்றது இப்போ இதான் கரெக்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லவும், சொல்லுவேன் என்ன அப்படின்னு சொல்லவும், அன்றைக்கி ஒன்று பண்ணீங்கள்ல அதை பண்ணுவீங்களா இன்றைக்கி அப்படின்ட்டு சொல்லவும், ஜங்குக்கு ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஸ்டில். என்னதுமா நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதான் அன்றைக்கி இன்னொன்று பண்ணிங்களே உங்கள் மேன்ஷனுக்கு கூட்டிகிட்டு போய் அப்படின்ட்டு சொல்லவும், இதை கொஞ்சம் சவுண்டாகவே சொல்லியிருப்பாள். அங்கே இருக்கவங்களாம் லைட்டாக சிரிக்கிறாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. ஜங்குக்கு ரொம்ப ப்ளஷ் ஆகுது. ஆண்கள் வெட்கப்படும் தருணம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்கே ப்ளஷ் ஆகி இவங்கள தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் சொல்கிறான், என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்கவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு. நான் தான் சொன்னேனே அப்படின்னு சொல்லும்.
பண்ணுவீங்கள்ல, இன்னைக்கு எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஜங்குக்குலாம் சிரிப்பு தாங்க முடியல. அதுவும் இல்லாமல் அவனுக்கே ரொம்ப ஷை ஆகுது. அவன் வந்து ஓகே ஓகே அப்படின்ட்டு அப்படியே அந்த தலையை மட்டும் ஆட்டிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். உன்னால் அந்த சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. அதை பார்க்கும்போது நீங்கள் சிரிக்கிறீங்க, ஜங்குக்கா எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். அம்மா இதை போய் இப்போ உங்ககிட்ட யார்கிட்ட கேட்க சொன்னான் அப்படிங்கும் போது, இல்லை இல்லை மினி தான் சொன்னான். அவன் கல்யாணம் ஆகிட்டதுக்கப்புறமேட்டு முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ஒன்று வந்து பொண்ணுங்களுக்கு வேணுங்கிறத கேட்பாங்களாம்மா, அதான் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இது அடி கேட்பேன். ஏய் நீ சொன்னாலும் சரி சொன்னனாலும் சரி தினமும் நீங்கிட்ட வாங்க தாண்டி போகிறேன். அந்த மாதிரி அவனும் வந்து சீக்ஸை பிடிச்சி லைட்டாக கிஸ் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கும் போல். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு என்ன ஹாப்பி என்டிங்னா இந்த நைட்டில் என்ன ஆகணும்னு உங்களுக்கு தான் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு சொல்லுங்கள். பார்க்குறது பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் குறைஞ்சா போயிடுவீங்க. இல்லை பண்ணுவீங்க, இன்னொன்று வியூஸ் மட்டும் நல்லா பிச்சுக்கிட்டு போகுது. எங்கே இந்த சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க யாரும், கொஞ்சம் பண்ணி விடுங்களேன் ப்ளீஸ். தென் இந்த ஒன் ஷாட்டில் ஸ்டோரி வாய்ஸ்ன்னு பார்த்தா எதுவுமே இருந்திருக்காது. சும்மா வந்து ஒன்று போடணுமேன்னு போட்டேன். உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஷ் ஆச்சு இல்லை, பிகாஸ் இதெல்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் ஒருத்தி கேட்டா, இந்த மாதிரி தீமில் ஒன்று போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிடிச்சிருந்தா கன்ஃபார்மாக கமெண்ட் பண்ணணும், ஓகேவா? எனக்கு கமெண்ட் மஸ்ட். அதுவும் நிறைய செல்லக்குட்டீஸ் ஆசையாக பண்ணுறீங்க. நான் இருக்கிறது சினிமா டெக் மாதிரிலாமா இருக்காமா. ரொம்ப தேங்க்ஸ் தான். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம், ஓகேவா? சரி, எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க. பாய் ஆமீஸ்.